தலைவர் சொன்ன மாதிரி மக்களே, அனுபவம் தான் நமக்கு ஆசான். ஒவ்வொரு அனுபவத்திலையும் பெற்ற படிப்பினைகளின் அடிப்படையில் ஒரு புதிய கோழிக்கூடு ஒன்று செய்ய வழிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், கோழிகள் எல்லாம் வந்து எங்களுடைய அந்த பான் எனப்படும் மாட்டுக்கொட்டைக்கு பக்கத்துலேயே வந்து நின்று போகக்கூடிய மாதிரி, அங்கால வெளியில் எல்லா இடமும் போய் மேய்ஞ்சிட்டு வரக்கூடிய மாதிரியும், அதுக்கு கழுகுகள் அவியல் எல்லாம் வந்து பிடிக்காத மாதிரியும் ஒரு மாட்டு கொட்டகையோட சேர்ந்து இப்படி செய்திருக்கிறோம். பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு கோழி கூடு உண்டு. இது ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கண்மணி ஓடுறாங்க குறுக்கால ஒரு கொமர்ஷியல் பெரிய அளவில் செய்யக்கூடிய ஒரு பெரிய கோழி கூடு உண்டு செய்திருக்கிறோம். நல்லா வந்திருக்கு. சரியான குளிர். அப்போ நெருப்பும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே கொளுத்தி தான் செய்த நாங்கள். இப்போ கோழி விடுறோம் பாருங்கள். இந்த எடுத்து நண்பர் விட்டு கொண்டிருக்கிறார். இப்போ இரவு விடிய 4 மணி கட்டாயம் இதை முடிச்சு இது தான் தீரணும்னு சொல்லி இப்போ பாருங்கள், கோழிகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே நிற்கினோம். தண்ணி மேலே இருந்து எடுத்து நல்ல தண்ணி கிணத்துலேருந்து வார தண்ணி நேராக லைன் கொடுத்துருக்குறோம். அது சம்மந்தமாக நான் புரிம்பு அப்படி எடுத்து நாங்கள் ரெண்டு வீடியோ போடுறேன். இது அந்த கப்பில் வந்து அவைகள் தண்ணி குடிக்கணும். அப்போ தண்ணி முடிய அந்த கப் நிறைஞ்சு கொண்டிருக்கும். மேலே ஒரு பெரிய பேரலில் இருந்து அது வந்து கொண்டிருக்குது. இது சம்மந்தமான விரிவான ஒரு காணொளியும் வந்து நான் போடுறேன். பார்த்திங்கன்னா இது 2 கோழிகள் குடிக்கிற மாதிரி செய்து விட்டுருக்குறோம். இது அப்போ அவை இந்த ஊத்தியலும் ஒன்றும் போகாது, நல்ல தூய்மையான நீர் போகும். இது இவையல் சாம்பல் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று செய்து விட்டுருக்குறோம் கோழிகளுக்கு. பார்த்திங்களா, இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கணும். இது இந்த கடைகளில் வாங்குகிற முட்டையில் இருக்கிற கோழிகளை பார்த்திங்கன்னா அது படு பாவம் ஒரு சின்ன கேஜுக்குள்ளே திரும்பவும் முடியாத இடத்துல அடைச்சி வச்சுருப்பாங்க. இது இப்போ நல்ல மழை அடிக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துனாங்க. இப்போ ஒரு தண்டஸ்டோம்ன்ற ஒரு அட்டை மழை ஒன்று அடிக்குது. அப்படியெல்லாம் தண்ணியெல்லாம் வந்து ஸ்லோப் நல்லா இருக்குது, ஊற்றுது. இது சாப்பிட்டு போட்டிருக்கிற இடம். சில இடங்களில் நாங்கள் பழைய தகரங்கள் எல்லாம் பாவிச்சு தான் செய்து நாங்கள். அப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் தண்ணி ஓடுதா கொள்ளுதாண்டு. ஓட இல்லை, ஒழுகை இல்லை பெரிய அளவில், சின்ன சின்ன இடங்களில் ஒழுகுது. அப்போ மழை பெய்யக்கில் தான் எங்கெங்கெல்லாம் ஒழுகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் இதங்கட தெற்கு பக்கம் மழை அடிக்கிறார் பாருங்கள். இதில் கேமராவில் வராது, அடிக்கிறார். ஆனால் கோழிகள் நல்லா சந்தோஷமாக நிற்கணும். இது முட்டை மிடுற பட்டியல் ஒவ்வொன்றும் செய்திருக்கிறோம். அதுக்குள்ளே போய் இடினம் இல்லை, புது இடம் தானே. அப்போ எல்லா இடமும் இடினம். இனித்தான் நேற்று காலையில் இன்றைக்கு காலையில் 4 மணிக்கு விட்ட நாங்கள் கோழியில் முடித்து விடணுமெண்டு. இப்போ பாருங்கள், சில இடங்களில் ஒழுகுது. அதை பார்த்து அதை ஒட்டோணும், திருத்தோணும். இதில் ஒரு தகரம் நாங்கள் மேலேருந்து செய்யும்போது கிழிஞ்சிட்டு போல இருக்குது. 2 கதவை போட்டிருக்கோம். வடக்கு பக்கம் ஒன்றும் தெற்கு பக்கமும் ஒன்றும். இது காத்தோட்டம் போகிறதுக்கு வச்சுருக்கிறோம். சின்ன சின்ன நெட் அடித்து வச்சுருக்கிறோம். நல்ல வடிவாக நிற்கிறோம். பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கூடு வந்திருக்கு. இது மேய்ச்சல் நிலம். நல்ல வடிவாக வந்திருக்குது மக்களே. இந்த பெரிய கூடு அடித்ததாலேயும் ஒரு 5 ஏக்கர் நிலத்தில் கோழிகள் மேய்கிறதாலையும் இப்போ டொரண்டோ பெரும்பாகத்திலையும் வந்து இயற்கையான முட்டைகளை வந்து நாங்கள் வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்கள் தேவையான ஆட்கள் வந்து அழைக்கலாம். நாங்கள் இயற்கையான முட்டைகள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.